வணக்கம். உலக அமைதி. இத பத்தி நாம எல்லாருமே கனவு காண்றோம் இல்லையா? ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்க. பல நூற்றாண்டுகளா முயற்சி பண்ணியும் போர்களும் குழப்பங்களும் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒருவேளை நாம அமைதிய தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கோமோ? வாங்க, இந்த முறை அமைதிக்கான ஒரு முற்றிலும் புதுமையான, ரொம்ப ஆழமான ஒரு பார்வைய நாம பார்க்கலாம். சரி, இந்த கேள்விய கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாப்போமா? தலைவர்கள்லாம் சமாதானம் பேசுறாங்க, நாடுகள் தன்னோட ராணுவத்தை பலப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா உண்மையான நிரந்தரமான அமைதி மட்டும் ஏன் ஒரு கனவாவே இருக்கு? யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பத்துல நிறைய பணம் வந்தா மட்டும் அமைதி வந்துடுமா என்ன? வராது இல்லையா? அப்போ ஒரு நாட்டுக்கு மட்டும் அது எப்படி பொருந்தும்? அமைதியில 2 வகை இருக்குன்னு நம்ம எப்பவாச்சும் யோசிச்சிருக்கோமா? பாருங்க, வகை பயத்துல வர்ற அமைதி. அதாவது ஒருத்தரோட ராணுவ பலத்தை பார்த்தோ இல்லைனா தண்டனை கிடைச்சிடுமோங்கிற அச்சத்தாலையும் வர்றது. இது ரொம்ப நாள் நிக்காது, ரொம்ப பலவீனமானது. ஆனா இன்னொரு வகை இருக்கு. அது நல்லிணக்கத்துல இருந்து வர்றது. இது ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ள இருந்து வர்ற ஒழுக்கம், கட்டுப்பாடு, புரிதல் இதனால உருவாகிறது. இதுதாங்க உண்மையான நீடிச்சிருக்கிற அமைதி. இந்த மேற்கோள் எவ்வளவு ஆழமா இருக்கு பாருங்க. பாதுகாப்புக்காக ஆயுதங்களை குவிக்க குவிக்க உண்மையில நாம பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வையும் பயத்தையும் தான் அதிகப்படுத்துறோம். இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா? அமைதியை உருவாக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் அமைதியின்மைக்கு காரணமா மாறிடுது. அப்போ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, பிரச்சனை வெளியில இல்ல, தீர்வு நமக்குள்ள தான் இருக்கு. உலகத்துல அமைதி வேணும்னா அது முதல்ல ஒவ்வொரு தனி மனுஷனுக்குள்ளேயும் உருவாகணும். இதுதான் இந்த முழு விஷயத்தோட மைய கருத்து. சரி, இது எப்படி சாத்தியம் நீ இப்ப பார்க்கலாம். இதுக்கு பேரு தான் உள்ள இருந்து வெளியே போற மாதிரி. ஒரு குளத்துல சின்னதா ஒரு கல்ல போட்டா அலைகள் எப்படி வட்ட வட்டமா பரவிக்கிட்டே போகுதோ அதே மாதிரி தான் அமைதியும். அது ஒரு தனிநபர்கிட்ட தொடங்கும் போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவங்க குடும்பத்துக்கும் அப்புறமா அவங்க வாழ்ற சமுதாயத்துக்கும் கடைசியா இந்த முழு உலகத்துக்கும் பரவும். சிம்பிளா சொல்லணும்னா, அமைதியான மனுஷங்க ஒன்னா சேர்ந்தா அமைதியான ஒரு சமூகம் உருவாகும். அமைதியான சமூகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா அமைதியான உலகம் உருவாகும். உலக அமைதிங்கிறது மேல இருந்து யாரோ கொண்டு வர ஒரு திட்டம் இல்ல. அது கீழிருந்து உங்ககிட்ட இருந்தும் என்கிட்ட இருந்தும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் உருவாகிற ஒரு யதார்த்தம். ஓகே, இந்த உள் அமைதியை உருவாக்குறதுக்கு சில பிராக்டிக்கலான வழிகள் வேணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த 3 முக்கியமான பண்புகள். இதை நாம செயலுக்கான 3 தூண்கள்னு கூட சொல்லலாம். இதுதான் உண்மையான அமைதிக்கு ஒரு தார்மீக அஸ்திவாரத்தை போடுது. முதல் தூண் சகிப்புத்தன்மை. இது ஒரு பலவீனம் இல்லைங்க, இது ஒரு மிகப்பெரிய பலம். ஒருத்தர் உங்களை காயப்படுத்தும் போது கூட உடனே கோவப்படுறதுக்கு பதிலா ஒரு நிமிஷம் யோசிச்சு, சரி அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் நல்லது செய்ய நினைக்கிறது தான் உண்மையான சகிப்புத்தன்மை. 2வது தூண் விட்டு கொடுத்தல். இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஒரு சின்ன சண்டையில நான் சொல்றதுதான் கரெக்ட்டுங்கிற ஈகோவை ஓரமா வச்சுட்டு அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, ஒரு விவாதத்துல ஜெயிக்கிறத விட ஒரு உறவை ஜெயிக்கிறது தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கிறது தான் விட்டு கொடுத்தல். 3வது மற்றும் ரொம்ப முக்கியமான தூண் தியாகம். இது நமக்கும் மத்தவங்களுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஆழமான தொடர்போட வெளிப்பாடு. பொது நன்மைக்காக நம்மளோட சொந்த சந்தோஷத்தையோ பொருளையோ விட்டு கொடுக்க துணியும் போது நாம ஒரு தனி நபருங்கிற எல்லையை தாண்டி இந்த சமுதாயத்தோட ஒரு பகுதியா மாறுறோம். பாருங்க, இந்த ஒரு வரி நாம் இப்ப பார்த்த அந்த 3 தூண்களோட மொத்த சாராம்சத்தையும் எவ்வளவு அழகா சொல்லுது. நம்மள பத்தியே யோசிக்கிறத விட்டுட்டு மத்தவங்களோட தேவைகளையும் மதிச்சு அதுக்கேத்த மாதிரி நம்ம செயல்களை மாத்திக்கிறது தான் அறிவோட உச்சகட்டம். சரி, இந்த குணங்களை எல்லாம் எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றது? சும்மா பேசிட்டா போதுமா? இல்லவே இல்ல. அதுக்கான சில குறிப்பிட்ட பயிற்சி முறைகளையும் இந்த பார்வை நமக்கு காட்டுது. என்ன செய்யணுங்கிறத பார்த்தாச்சு, இப்போ எப்படி செய்யணுங்கிற கட்டத்துக்கு நாம போகலாம். இந்த 3 யோக பயிற்சிகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு முழுமையான மாற்றத்துக்கான அமைப்பை உருவாக்குது. மனவளக்கலை நம்ம மனசை அமைதிப்படுத்தி விட்டு கொடுக்குற பக்குவத்தை தருது. காயகல்பம் நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சுக்குது. கர்ம யோகா அது நம்ம செயல்களோட விளைவுகளை புரிய வச்சு சகிப்புத்தன்மையையும் பொறுப்புணர்வையும் வளர்க்குது. இதுல கர்மயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஒரு யுனிவர்சல் லா, அதாவது பிரபஞ்ச விதி. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இத ஒரு நாத்திகர் கூட மறுக்க முடியாது. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம மத்தவங்க மேல பழி போடுறத நிறுத்திட்டு நம்ம செயல்களை சரி செய்ய ஆரம்பிப்போம். அதுதான் உண்மையான பவர். இப்போ மறுபடியும் நாம அந்த பெரிய சித்திரத்தை பார்க்கலாம். ஒரு தனி மனுஷனோட பயிற்சி எப்படி இந்த உலகத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வருதுன்னு பார்ப்போம். இது வெறும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பத்தி மட்டும் இல்ல, இது ஒரு புது உலகத்தையே உருவாக்குறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட். இந்த கடைசி மேற்கோள் இது எல்லாத்தையும் ஒன்னா இணைக்குது பாருங்க.
நாம ஒவ்வொருத்தரும் நம்ம செய்யற செயல்களோட விளைவுகளுக்கு நாம தான் பொறுப்புன்னு உணர்ந்து வாழ ஆரம்பிக்கும்போது ஒரு அமைதியான சமுதாயத்துக்கான அஸ்திவாரம் தானாவே உருவாகிடும். அப்ப அமைதிங்கிறது வெறும் ஒரு ஃபீலிங் மட்டும் இல்ல, அது ஒரு பொறுப்பான வாழ்க்கை முறை. சரி, இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஒரே ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். உலகத்தை மாத்துறது ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இப்போவே ஒரு சின்ன விஷயத்துல சகிப்புத்தன்மையோ விட்டுக்கொடுத்தலையோ அல்லது தியாகத்தையோ உங்களால செஞ்சு பார்க்க முடியுமா? ஏன்னா உண்மையான மாற்றம் அங்கேதான் தொடங்குது. யோசிச்சு பாருங்க.